ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொரிகடலை, நிலக்கடலை, எள்ளு, தேங்காய், வெல்லம் சேர்த்து சூப்பராக செய்யக்கூடிய ஒரு லட்டு. வாங்க இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் பொரிகள் எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் நிலக்கடலை, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அது கிறிஸ்பியாக மொறுன்னு வர வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம பொரிகளில் அளந்து எடுத்த கப்லேயே ஒரு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி. இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேன் காய வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த கடலையை தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சுக்கலாம். நம்ம வறுத்த எள்ளை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பொரியலில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் பொடிச்சாச்சு. இந்த மாதிரி 1-2 பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சு வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
இப்போ கையில் நல்ல எண்ணெய் தடவிருக்கேன். நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஹெல்த்தியான லட்டுங்க. பொரிகடலை, நிலக்கடலை, எள்ளு எல்லாம் சேர்த்துருக்கோம். நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டு. இது மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருளை, ஈஸியான பொருளை வச்சுக்கிட்டே நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிடலாம். கடையில் வாங்குறத விட இது ரொம்ப பெட்டர். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது சாப்பிட்டா. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதே போல் இந்த மாவில் எல்லாமே லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.